இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தா போதும் உங்க ஃபேஸ்ல இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ரெட்னஸ் இப்படி என்ன டிஸ்கலரேஷன் இருந்தாலும் ஈஸியா வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ டைட்டில் பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அபவுட் கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷன்னா என்ன, கலர் கரெக்ஷன் யார் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எல்லாருமே பண்ணணுமா, இப்படி நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது பத்தின ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் இதுல நான் யூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் ஆர எல்லாராலுமே அஃபோர்ட் பண்ண முடியற அளவுக்கு ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் பத்தி நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேருக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இல்ல தெளிவான ஐடியா கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவை தான் இருக்க போகுது. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கலர் வீல் தியரி எதுவுமே உங்களுக்கு புரிய போறது கிடையாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கலர் கரெக்டர்? கலர் கரெக்டர்னா என்ன? கலர் கரெக்டர்னா நம்ம ஃபேஸ்ல வந்து நிறைய டிஸ்கலரேஷன் இருக்கும். எல்லா ஸ்கின் ஷேட்லயும் வந்து கரெக்டான பெர்ஃபெக்டான ஸ்கின் ஷேட் இருக்காது. நிறைய பேருக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அண்ட் ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கும்போது ஒரு ரெட்னஸும் இருக்கும். இந்த மாதிரியான அன்இவன் ஸ்கின் டோனும் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே வந்து கன்சீலராலையும் ஃபவுண்டேஷனாலையும் ஹைட் பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டுமே யூஸ் பண்றதுதான் கலர் கரெக்டர். ஸோ எல்லாருமே கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும்ல, அவங்க எல்லாம் ஒரு 2 ஷேட் டார்க் கன்சீலர் இல்ல எக்ஸாக்ட் ஷேட் கன்சீலர் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கூட, இல்ல வெறும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணா கூட கவர் ஆகுற மாதிரி பிக்மெண்டேஷன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கலர் கரெக்டர் பக்கம் போக வேண்டிய தேவையும் இல்ல, ஒரு லேயரை வந்து ஜாஸ்தி பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது அவங்க மேக்கப்ல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கலர் கரெக்டர். எந்த கலர் கரெக்டர் வந்து எந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். இந்த கன்ஃபியூஷன் வர மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே வந்து கலர் வீல் தியரியை வந்து பிக்சர்ல நீங்க பாத்திருப்பீங்க. அதுல நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ ஆப்போசிட் கலர்ல வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆகுறது தான் கலர் கரெக்ஷன் பண்ற கலர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியாது. ஏன்னா அதுல நிறைய கலர்ஸ் இருக்கும். பட் நமக்கு எக்ஸாக்ட்லி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 4-5 கலர் தான். மேக்ஸிமம் வந்து 6 கலர்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த கலர் வீல் தியரி பார்க்கும்போது ஒரு ரெட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா கிரீன். சோ ரெட், பிரச்சனை ரெட்டா இருந்துச்சுன்னா நீங்க கிரீன் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணணும்னு அர்த்தம். ரெட்னா நம்ம ஃபேஸ்ல நல்லாவே தெரியும். ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ரெட்னஸ் தெரியும். சோ அதை கரெக்ட் பண்ணணும்னா நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணணும். அண்ட் இதே மாதிரி ப்ளூ, அதுக்கு ஆப்போசிட் நீங்க அந்த பிக்சர்ல பாத்தீங்க, கலர் வீல் தியரை பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தெரியும். ப்ளூனா நம்ம ஃபேஸ்ல எங்க ப்ளூ இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ப்ளூங்கிறது நம்மளோட டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் நீங்க பார்க்கும்போது அது டார்க் கலர்ல இருக்கும். அதாவது பிளாக் கலர்ல இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி பிரஸ் பண்ணாலும், கொஞ்சம் நீங்க வந்து ஆராய்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு ப்ளூ அண்டர் டோன் தெரியும். ஸோ ப்ளூவை கேன்சல் பண்ணதான் நீங்க ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி உங்க ஃபேஸ்ல வந்து இந்த டி ஜோன் பிளேஸை வந்து நீங்க ஹைலைட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு எல்லோ கலர் கரெக்டர் நீங்க வந்து அப்ளை பண்ணும். அது மேல நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த டி ஜோன் ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணி தெரியும். இப்போ லாவெண்டர் கலர் கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஃபேஸ்ல, அதாவது டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்இவன் ஸ்கின் டோன் கண்டிப்பா இருக்கும். ஒரு yellowish அண்டர் டோன் வந்து வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த பாப் அவுட் ஆகுற yellowish அண்டர் டோனை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் லாவெண்டர் கலர் கரெக்டரை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது கலர் வீல் தியர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லோக்கு ஆப்போசிட்ல காம்ப்ளிமெண்டரியா இருக்கிறது வந்து லாவெண்டர் கலர் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி கலர் வீல்ல இருக்கிற ஒரு 4-5 விஷயங்கள், அதாவது 4-5 கலர் கரெக்டரை பத்தி தெளிவான ஐடியா இருந்துச்சுனாலே உங்களால இந்த கலர் கரெக்ஷன் வந்து கரெக்டா பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது ப்ளூ அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாமே நம்ம ப்ளூ அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ளூவை வந்து கரெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் வேணும். ரெட் அப்படின்னா ஆக்னி பிம்பிள்ஸ் பக்கத்துல வந்து ரெட் கலர்ல நம்ம ஃபேஸ்ல தெரியுது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து கிரீன் கலர் கரெக்டர் வேணும். உங்களோட ஃபேஸ்ல வந்து ஒரு கூல் அண்டர் டோனா இருக்கா, yellowisha இருக்கு அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து லாவெண்டரோட கலர் கரெக்டர் வேணும். அண்ட் உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் கரெக்டர் வேணும். இந்த 4 கலர் கரெக்டரோட கிளியர் ஐடியா உங்களுக்கு இருந்தாலே போதும், உங்களால வந்து பர்ஃபெக்டா வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான் அந்த மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட போறேன். என்னோட பேஸ் ஸ்கின்ல நான் வந்து எப்படி வந்து கலர் கரெக்ஷன் பண்றேன் அப்படிங்கறது தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்போ என்னோட பேஸ் ஸ்கின்ல தான் நான் இருக்கேன். ஒரு க்ரீம் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ விசிபிளா தெரியும், என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் தெரியும், டார்க் ஸ்பாட்ஸ் தெரியும்,
பிக்மெண்டேஷன் தெரியும். ஸோ இதை எப்படி நான் வந்து கரெக்டர் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதா இப்போ நான் வந்து காட்ட போகிறேன். அண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பேலட் பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட கலர் கரெக்டர் பேலட் தான். சாரி, கன்சிலர் பேலட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 6 ஷேட் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான். முதல்ல நான் வந்து இதுதான் வாங்கியிருந்தேன். இதுதான் எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து கன்சீலும் பண்ணலாம், கூடவே கரெக்டரும் பண்ணலாம். கன்சிலர் 2 ஷேட் டார்க், 2 ஷேட் லைட், இந்த மாதிரி நிறைய கன்சிலர் ஷேட் இருக்கனால இது எனக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போது எனக்கு அந்த பேலட்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் வந்து இந்த பேலட் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் மட்டும் தான் எனக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இந்த 3 ஷேடுமே வந்து எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த கிரீன் கலர் கரெக்டர் அப்ளை பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. எல்லோ எனக்கு தேவையில்லை, லாவெண்டரும் தேவையில்லை. இதை வந்து பிரான்ஸராக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சீலராகவே நம்ம யூஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. நான் அப்ளை பண்ணும்போது எக்ஸாக்ட்லி என்னோட ஷேடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து நம்ம காண்டோருக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பேலட் மட்டும்தான் பிகினர்ஸ்க்கு ஏற்றது மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஒரு கன்சீலர் பேலட், கூடவே ஒரு கலர் கரெக்டர் பேலட்டும் கூட. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கவங்க, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மீடியம் டு டஸ்கி ஸ்கின் ஷேடில் இருக்கிறவங்க என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். பட் லைட்டான ஆரஞ்சு கலர் கரெக்டராக இருக்கணும். அதுவே வந்து ஃபுல்லாக வந்து டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறாங்க, இல்லை டீப்பஸ்ட் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்க வந்து அவங்களோட பிக்மெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெவியான, அதாவது டார்க்கான ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஷேடெல்லாம் எனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெய்லான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. அதில் டெர்மா அப்படிங்கிற ஒரு பேலட்ல வந்து 3 ஷேட் இருக்கும். எக்ஸாக்ட்லி நான் இப்போ சொன்ன ப்ராப்ளத்துக்கெல்லாம் கரெக்டான ஷேட்னா அந்த 3 ஷேடுமே அதுல பிராண்ட்ல தான் இருக்கு. அதாவது அது பார்த்தீங்கன்னா பீச் வந்து D32 யூஸ் பண்ணோம் அப்படின்னா பீச் கலர் கரெக்டர். அண்ட் கூடவே வந்து D34 யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மீடியம் ஷேடு ஆரஞ்சு கலர் கரெக்டர். அண்ட் கூடவே வந்து D30 யூஸ் பண்ணோம்னா ரொம்ப டார்க்கான ஆரஞ்சு கலர் கரெக்டர். ஸோ இந்த 3 ஷேடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரைடை வந்து நீங்க அழகா அவங்களோட கலர் கரெக்ஷன், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு நீங்க வந்து அழகா ரெடி பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த பேலட் யூஸ் பண்ணி என்னோட பிக்மெண்டேஷன்லாம் நான் ஹைட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி நான் கை தாங்க யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவேன். இப்போ வந்து வீடியோ காட்டுறதுக்காக ப்ரஷ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். பர்சனல் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நான் கை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம ஃபிங்கர்ஸ் பண்ற மாதிரி ஒரு கவரேஜ், அதாவது அது பிளெண்ட் பண்ணும்போது ஃபிங்கர்ஸால பிளெண்ட் பண்ணும்போது கிடைக்கிற கவரேஜ் மாதிரி எனக்கு ப்ரஷ்ஷால கிடைக்காதுன்னு தோணும். பட் வீடியோ காட்டும்போது கையால எதுக்கு நீங்க பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ப்ரஷ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு நிறைய ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு தேவையான நம்ம பார்த்துட்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிட்டில் அமௌண்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுறேன். இதே மாதிரியே ஐலிட் மேலையும் அப்ளை பண்றேன். இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி. அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க என்னதான் கன்சீலரால ஹைட் பண்ணாலுமே ஆரஞ்சு ஷேட் வந்து மேலே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கம்மியா அப்ளை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்ளை மட்டும் பண்ணல, கூட வந்து பிளெண்ட் பண்ணி ப்ராடக்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதே மாதிரி எங்களை டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ இல்லை பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கேயும் நான் இதே மாதிரி பண்ண போறேன்.
அண்ட் இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது யார் கூடயும் பேசிட்டே இருக்காதீங்க. வீடியோ எடுக்கிறனால நாங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம். பட் ஆக்சுவலி ஃபுல்லாக ரெடி ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் லைன்ஸ் தெரியும். அண்ட் இந்த கீழே வந்து கிரீஸ் லைன் எல்லாம் விழ ஆரம்பிக்கும். மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கிறது. ஸோ நீங்கள் ரெடி ஆகும்போது அமைதியாக உட்காந்து மேக்கப் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்ம வந்து கரெக்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து கன்சீலர் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண போறோம். அதுக்கு உங்க எக்ஸாக்ட் ஷேடு கன்சீலர் எடுத்துக்கோங்க. 2 ஷேட் டார்க்கரும் கிடையாது, லைட்டர் ஷேடும் கிடையாது. எக்ஸாக்ட்லி உங்க ஷேடு கன்சீலர் அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டா அழகா நீட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர, இல்லைன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஷேடு மாத்தி கன்சீலர் அப்ளை பண்றீங்கன்னா மொத்தமே ஆஃப் அடிக்கிற கதை மாதிரி ஆயிரும். கண்டிப்பா வந்து மிஸ் தான் ஆகும். ஸோ அந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ இதே பேலட்டில் இருக்கிற அந்த கன்சிலர் ஷேட் இருக்குல்ல, பிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இதே ஷேடை வந்து கன்சிலர் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி முதல்ல உங்க விரலாலே அப்ளை பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு கன்சீலர் பிரஷால வந்து நீங்க வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விடாதீங்க. அந்த இடத்துல மட்டும் ஈவனா வந்து பிளெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க என்னோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கரெக்டர் யூஸ் பண்ணனால வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருமே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் இஷ்யூஸ் தான் இருக்கும். பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் லைட்டாக தான் இருக்கும். அப்படின்னா உங்கள் ஃபவுண்டேஷனாலேயோ இல்லை உங்கள் கன்சீலராலேயே வந்து சரி பண்ண முடியும், அதை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கரெக்டர் பக்கம் போக வேணாம். இது அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்கப்ல வந்து ஒரு லேயர் வந்து ஜாஸ்தி ஆகும். அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஸ்கின் ஃபினிஷ் லுக் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கே தெரியும் இது வந்து பண்றதுனால தான் என்னோட பிரச்சனைகள் எல்லாம் ஹைட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து புரியும் போது உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். இப்போ என்னோட ஃபுல் மேக்கப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க. அண்ட் இப்போ பாருங்க என்னோட ஃபேஸ்ல இருந்த டார்க் சர்க்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து நான் ஹைட் பண்ணிருக்கேன். அண்ட் இது நான் ஹைட் பண்றது கொஞ்சம் கம்மியாக தான் ஹைட் பண்ணுவேன். அது வந்து என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் கிடையாது, அது என்னோட மச்சம். ஸோ அதை வந்து நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து கவர் பண்ண மாட்டேன். அண்ட் ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே நான் அதே கன்சீலர் ஷேடை யூஸ் பண்ணி தான் என்னோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ ஓவரால் இந்த லுக்கே வந்து அந்த பேலட்ல மட்டும் இருந்த ஷேடை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலர் கரெக்ஷனோட தியரி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஒரு பேலட்டே போதும். உங்களோட பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், ரெட்னஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கலர் கரெக்ஷன்ஸ் வேலை எல்லாமே வந்து ஈஸியா முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் செல்லக்குட்டீஸ்.